சற்று முன் திருச்செந்தூரை சேர்ந்த இளைஞர் மணிகண்டன் அவர்கள் தற்போது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. முக்கியமா திருச்செந்தூர் முருகர் கோவிலில் நடக்கும் முறைகேடுகள் பற்றியும் மற்றும் பக்தர்களிடம் பணத்தை கறக்கும் கோவில் நிர்வாகத்தின் முகத்திரையையும் வீடியோ ஆதாரத்தோட பல வீடியோக்கள் வெளியிட்டு நம்ம மணிகண்டன் அவர்கள் பல விழிப்புணர்வு வீடியோக்களை வெளியிட்டிருக்காரு. முக்கியமா இந்த அறநிலையத்துறையும் அமைச்சர் சேகர் பாபுவையும் லெப்ட் அண்ட் ரைட்டு வீடியோ ஆதாரத்தோட வாங்கியிருக்காரு. தற்போது மேலும் ஒரு அமைச்சருக்கு இந்த திருச்செந்தூர் முருகர் கோவில் இந்த விவகாரத்துல பல முறைகேடுகள்ல தொடர்பு இருக்கு அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. திருச்செந்தூர் முருகன் கோவில்ல பணம் கொடுத்தா மெசேஜ் அனுப்பி தரிசனத்துக்கு முன்னாடியே அனுப்புறாங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். திருச்செந்தூர் முருகன் கோவில்ல வர பக்தர்கள் கிட்ட பணம் வாங்குற ஆட்களை கண்ட்ரோல் பண்றதுல உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கிறது திருச்செந்தூர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களோட உதவியாளர் கிருபா என்கிற கிருபாகரன். அடுத்து ராமகிருஷ்ணன், இவரு திருச்செந்தூர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனோட உதவியாளரா ரொம்ப நாள் இருந்தாரு. இப்ப கோவிலுக்கு உள்ள முழு அதிகாரமும் இவரோட கையில தான் இருக்கு. இந்த ராமகிருஷ்ணன் தான் முடிவு பண்றாரு அமைச்சரை யார் பார்க்கணும், அமைச்சர் மூலமா கோயிலுக்கு வர்றவங்க எப்படி உள்ள போகணும், காசு எப்படி வாங்கணும் அப்படிங்கறத. அப்புறம் ரமணி ஐயர், திருச்செந்தூர் மணி ஐயர் ஹோட்டல் குடும்பத்தை சார்ந்த ரமணி ஐயர், இவர் தான் கோவிலுக்குள்ள பண பரிவர்த்தனை, யார்கிட்ட பணம் கொடுக்கணும், கியூஆர்ல வாங்கணுமா, அதை எப்படி பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு இந்த சிண்டிகேட்டோட, அதாவது பக்தர்கள் கிட்ட கொள்ளையடிக்கிற இந்த சிண்டிகேட்டோட முக்கிய புரோக்கர் இவர் தான். திருச்செந்தூர் கோவில் இருக்க செக்யூரிட்டிகள், அதாவது இந்த ராமகிருஷ்ணன், ரமணி ஐயர், கிருபாகரன், இவங்க எல்லாருமே இந்த பண பரிவர்த்தனை செய்யறது இந்த செக்யூரிட்டிகள் உடந்தை. அரசாங்கத்துக்கு அறநிலையத்துறைக்கு என்ன வேண்டுகோள், கோவில நடக்கிற ஊழல்களை நீங்க ஆராய்ச்சி ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி குழு அமைச்சு கண்டிப்பா வெளியே கொண்டு வரணும். கண்டிப்பா வீடியோ பார்த்திருப்பீங்க. இந்த ஒரு திருச்செந்தூர் முருகர் கோவில மட்டும் ஒரு நாளைக்கு எவ்வளவு லட்சங்கள் முறைகேடான முறையில் ஊழல் செய்து சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இதற்கு முன்பு திரு மணிகண்டன் அவர்கள் பகிர்ந்த அனைத்து வீடியோக்களுமே பாருங்க. எந்த அளவுக்கு நம்மளுடைய பக்தர்களை ரத்தத்தை உரிவது போன்று பக்தர்களுடைய பணத்தை உறிஞ்சிட்டு இருக்காங்க. முருகர் கடவுளை வைத்து மிகப்பெரிய ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க உள்ள திருச்செந்தூர் கோவில் நிர்வாகமாக இருக்கட்டும், இல்லை இந்து அறநிலையத்துறையாக இருக்கட்டும், மற்றும் அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கட்டும், கண்டிப்பா எல்லாருடைய முகத்திலையும் கிடைத்த நம்ம மணிகண்டன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு தமிழனும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.